ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ராமதாஸின் படை தளபதி, பாமகவின் போர் வீரன், ஓய்வறியா உழைப்பாளி என்று ராமதாசாலும் உறங்காமல் உழைப்பவர் என்று அன்புமணியாலும் பாராட்டப்பட்டவர். விவசாய குடும்பத்தில் பிறந்து ஆசிரியராக பணியை தொடங்கியவர். 1980 முதல் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி என பல தலைவர்கள் அழைப்பு விடுத்த போதும் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே கட்சி ஒரே தலைவன் என ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான அரசியலை செய்து வருபவர் அவர்தான் கோவிந்தபாடி கந்தசாமி மணி, சுருக்கமாக ஜி.கே. மணி. 1952 மார்ச் 6 பிறந்த ஜி.கே. மணியின் சொந்த ஊர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கோவிந்தபாடி கிராமம். அப்பா கந்தசாமி, அம்மா கருங்கண்ணி. சாதாரண விவசாய குடும்பம். தன் ஆரம்ப பள்ளி படிப்பை சொந்த கிராமத்திலேயே படித்த ஜி.கே. மணி உயர்நிலை கல்வியை சேலம் மாவட்டம் கொளத்தூரில் பயின்றார். படிக்கும் போது தான் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தார் ஜி.கே. மணி. அந்த ஆர்வம் அவரை கெங்கவள்ளி ஆசிரியர் பயிற்சி மையத்தில் சேர வைத்தது. பயிற்சி முடிந்ததும் மணியின் கனவு நனவானது. கொளத்தூர் அருகே சின்னதாண்டா கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண குருகுலா உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிக்கு சேர்ந்தார் மணி. விவசாயம் மட்டுமே பார்த்து வந்த குடும்பத்தினருக்கு ஜி.கே. மணியின் ஆசிரியர் பணி சொல்லில் அடங்காத மகிழ்ச்சியை கொடுத்தது. காலப்போக்கில் வாத்தியார் குடும்பம், வாத்தியார் வீடு, மணி வாத்தியார் இப்படியான பெயர்கள்தான் சொந்த ஊரில் ஜி.கே. மணிக்கும் அவர் குடும்பத்துக்கும் அடையாளமாகவே மாறிப்போனது. அந்த பெயர், உள்ளூர் மக்கள் கொடுத்த மரியாதை இவையெல்லாம் ஜி.கே. மணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. சொந்த ஊரில் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றை தொடங்கினார் ஜி.கே. மணி. ஆசிரியர் பணியில் எந்த அளவுக்கு ஆர்வமோ அதுபோலவே அரசியலிலும் அது குறித்தான விவாதங்களிலும் ஆர்வமாகவே இருந்து வந்தார் ஜி.கே. மணி. அந்த ஆர்வமே அவரை பின்னாளில் பாமக தலைவராக்கியது. வன்னியர் சங்கம் தொடங்குவதற்கு முன் AAA என்று அழைக்கப்பட்ட சமூக சேவை சங்கம் மூலமாக ராமதாசுக்கு அறிமுகமானார் ஜி.கே. மணி. சமூக சேவை சங்கம் தொடர்பாக சுற்றுப்பயணத்தில் இருந்த ராமதாசுக்கு இளைஞர்கள் பலரின் அறிமுகம் கிடைத்தது. அதில் ஒருவராக ராமதாசுக்கு அறிமுகமானவர் தான் ஜி.கே. மணி. அந்த அறிமுகம் ஒரு சந்திப்போடு முடிந்துவிடவில்லை. ஜி.கே. மணியின் அரசியல் ஆர்வம் மற்றும் அவர் சார்ந்த சமூகத்தில் அவருக்கு இருந்த ஈடுபாடு ஆகியவை ராமதாசையும் ஜி.கே. மணியையும் பல நேரங்களில் சந்திக்க வைத்தது. ஒரு கட்டத்தில் ராமதாசின் நிழலாகவே வரத் தொடங்கினார் ஜி.கே. மணி. 1980 வன்னியர் சங்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்ட ஜி.கே. மணி தன்னை முழுநேர பொது வாழ்வில் ஈடுபடுத்திக் கொண்டார். ராமதாசுடன் இணைந்து பயணிக்க தொடங்கியவருக்கு அதன் பிறகு அந்த ஓட்டம் நிற்கவே இல்லை. வன்னியர் சங்க கொடிகளை ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக கொண்டு சேர்த்ததிலும் வன்னியர் சமூக மக்களை ஒருங்கிணைத்ததிலும் ஜி.கே. மணிக்கு பெரும் பங்கு உண்டு. தன் சொல்லை தட்டாதவர் என்பதை தாண்டி அதை செயலாக்குபவர் மணி என்று ராமதாசுக்கு ஜி.கே. மணி மீது அளப்பரிய நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கைக்கு பரிசாக 1984 கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் நடைபெற்ற வன்னியர் சங்க மாநாட்டில் ஜி.கே. மணிக்கு தியாகச் செம்மல் என்ற பட்டத்தை வழங்கினார் ராமதாஸ். இதை தனக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரமாக நினைத்த ஜி.கே. மணிக்கு அடுத்ததாக ஒரு வாய்ப்பு காத்திருந்தது. அதுதான் கொளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பதவி. அப்பதவிக்கு போட்டியிடுவதற்காக தான் பெரும் கனவாக நினைத்த, தனக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆசிரியர் பணியையே விட்டுவிட முடிவெடுத்தார் மணி. 1986 நடந்த தேர்தலில் வன்னியர் சங்க பிரதிநிதியாக போட்டியிட்டு வெற்றியும் கண்டார் ஜி.கே. மணி. 80களில் இருந்து வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு போராட்டம் தொடர்ந்தாலும் 1985 பிற்பகுதியில் இது இன்னும் தீவிரமடைந்தது. அத்தகைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கு முக்கிய பங்காற்றியவர் ஜி.கே. மணி. 1987 நடந்த போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 21 பேர் பலியான நிலையில் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம் பேசுபொருளாக மாறியது. அப்போது மிகப்பெரிய போராளியாக பார்க்கப்பட்டார் ராமதாஸ். அவருடன் சேர்த்து ஜி.கே. மணியும் தான். இதன் பிறகு தொடங்கப்பட்டதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. புதிய கட்சியில் ஜி.கே. மணிக்கு தொண்டரணி தலைவர் பதவியை கொடுத்தார் ராமதாஸ். பிறகு 1996 சட்டமன்ற தேர்தலில் பென்னாகரம் தொகுதியில் பாமக சார்பாக வேட்பாளராக போட்டியிட்ட ஜி.கே. மணி அதிமுக மற்றும் திமுக கூட்டணியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். பிறகு 2 ஆண்டுகளில் கட்சி தலைவர் பதவியை அலங்கரிக்க தொடங்கினார் ஜி.கே. மணி. 1998 திண்டிவனத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் கட்சிக்கான புதிய தலைவரை ராமதாஸ் அறிவிக்க இருந்த நேரம் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் வன்னியர் சமூக மக்களும் பெரும் ஆவலுடன் காத்திருந்தனர். அப்போது தலைவர் என்று அவர் உச்சரித்த பெயர் ஜி.கே. மணி. அப்போது தொடங்கி 25 ஆண்டு காலம் பாமகவின் தலைவராக ஜி.கே. மணியே இருந்து வந்தார். 12 முறை பாமக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஜி.கே. மணி. 1996, 2001,
2021ஆம் ஆண்டு தேர்தல்களில் பென்னாகரம் தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மணி 2006ஆம் ஆண்டு மேட்டூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜி.கே. மணி ஒரு தியாக செம்மன். அவர் என் மனசாட்சி என ஜி.கே. மணி குறித்து பேசும் போதெல்லாம் உருகி இருக்கிறார் ராமதாஸ். அப்படியெல்லாம் கட்சிக்காக உழைத்தவரை தனது மகனுக்காக திடீரென கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு கௌரவ தலைவர் எனும் அதிகாரமற்ற பதவியை கொடுத்தார் ராமதாஸ். மனதுக்குள் 1000 கவலைகள் இருந்தாலும் கட்சிக்காக செயல்படுவதை ஜி.கே. மணி நிறுத்திக் கொள்ளவே இல்லை. இந்நிலையில்தான் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலுக்கு ஜி.கே. மணிதான் காரணம் என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது என்னை கத்தியால் குத்தி கொலை செய்வதற்கு சமம். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா காலத்தில் எத்தனையோ வாய்ப்புகள் தனக்கு வந்தபோதும் அதையெல்லாம் விடுத்து பாமகவிலேயே இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று உருக்கமாக பேசினார் ஜி.கே. மணி. இதை அங்கீகரிக்கும் வகையில் ராமதாசும் பாமகவிற்கு ஜி.கே. மணி எவ்வளவு முக்கியம் எனவும் பேசியிருக்கிறார். ஆனால் அன்புமணியோ மருத்துவமனையில் அட்மிட் ஆன ஜி.கே. மணியை நகையாடி சென்றிருக்கிறார். காலம்தான் எத்துணை விசித்திரமானது. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.